துரதிர்ஷ்டவசமாக கணவனை இழக்கும் பெண்களுக்கான பதிவு. பெண்கள் தயவு செய்து கடைசி வரையும் பாருங்க, கேளுங்க. இப்போ இந்த சமுதாயத்தில் பெண்கள் வந்து ஏதோ ஒரு விஷயமா ஆக்சிடெண்ட்டோ இல்லை உடம்புக்கு முடியாமலோ ஏதோ ஒரு வகையில் கணவர் இறந்து போயிட்டார்னா அந்த பெண்கள் வந்து தனிமையில் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கும். குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக இந்த சமூகத்துக்கு பயந்து குழந்தைகளை வச்சுட்டு வாழ்கிற எத்தனையோ பெண்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவங்களோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ஒரு பெண்ணாக இருந்து எனக்கு தெரிந்த ஒரு நிறைய பேரோட வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரு விஷயங்களை நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இப்போ ஒரு கணவனை இழந்துட்டு இருக்கிற பெண் வந்து என்னதான் நீதியின்படி, நீ என்னதான் தர்மத்தின்படி வாழ்ந்தாலும் அவங்கள எங்கேயாவது ஒரு இடத்துல இக்கனா வச்சு சொல்லிக்கிட்டே தான் வராங்க மக்கள். சரிங்களா? ஒரு கல்யாண வீடாக இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷன் வீடாக இருக்கட்டும், அந்த இடத்துல வந்து அவங்க வந்து முன்னாடி வந்து நிற்க முடியாமல் ஒழிஞ்சு வாழ்ந்து அவங்க சரியாக இருந்தாலும் ஏதோ எதிர்பாராமல் ஏதோ ஒரு ரோட்டில் யார் கூட தெரியாமல் பேசினாலும், ஆண்கள்கிட்ட யார்ட்டோ தெரியாமல் யாரோ ஒருத்தவங்க பார்த்து பேசிட்டாலும் போச்சு, அவள் யார் கூட பேசுகிறான்ற அந்த ஒரு வார்த்தைகளை தப்பாக சொல்கிறது. கணவன் இருந்துட்டு எத்தனை பேர் கூட பேசிட்டா கூட யாருமே எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் கணவன் இல்லாமல் இருக்கிற பெண்கள் வந்து சும்மா ஒரு கொஞ்சம் வயசுக்காரங்கிட்ட பேசினா கூட தப்பாகி போகுது. இப்போ அந்த கணவனை இழந்த பெண்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 100 வீடு இருக்கிற இடத்துல ஒரு காலி இடம் இருந்து அதில் எல்லோரும் குப்பையை போடுங்கன்னு சொல்லிட்டா எப்படி அந்த இடத்தோட மதிப்பு எந்த அளவுக்கு மோசமாகுமோ, இருக்கிற அத்தனை பேரும் வந்து சுற்றியில் இருக்கிற வீட்டுகளை இருக்கிறாங்க அத்தனை பேரும் குப்பையை கொண்டு இந்த சும்மா இருக்கிற இடத்துல கொண்டு போடுவாங்க. அது மாதிரி தான் ஒரு கணவன் இழந்த பெண்ணோட நிலைமை அப்படி தான். அவள் எந்த ஒரு சமுதாயத்திலையும் போய் நிமிர்ந்து நிற்க முடியல. சரிங்களா? சராசரியாக வாழ முடியலை. மனசுன்றதை ஒன்று கட்டி போட்டு பிள்ளைங்களுக்காக சமூகத்துக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு வாழ்கிற பெண்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் தயவு சேர்ந்து நான் சொல்கிறேன், அவங்களெல்லாம் வந்து ரொம்ப மதிங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் தெரிஞ்சு செயல்படுங்க. எதுவும் தவறான பேச்சுக்களை பேசாதீங்க. இப்போ இவங்க குழந்தைகளுக்காக நிறைய கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வாழ்ந்துடுறாங்க. எவ்வளோ ஒரு துன்பம் இருந்தாலும் எவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்தாலும் குழந்தைகளை பிடிச்சி வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு அந்த வாழ்க்கைகள் வாழும்போது கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டங்கள் கிடையாது. சரிங்களா? வேலையை பார்க்க, சாப்பிட, பிள்ளைங்களோட போக வர, பிள்ளைங்களோட இருக்க, அப்படி இருக்கும்போது கூட அவங்க சுற்றி நிற்கிற எந்த ஒரு ஏளன சொற்கள், எந்த ஒரு அவமான சொற்களையும் கூட அவங்க பேஸ் பண்ணி போயிடுவாங்க. அது அவங்கள ரொம்ப பெரிய அளவில் தாக்காது. ஆனால் அவங்க தாக்குற விஷயம் நீங்கள் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்க வந்து பிள்ளைங்க வந்து பெரிய ஆள் ஆகி பிள்ளைங்க அவங்கவுங்க வாழ்க்கையை தேடி போனதுக்கப்புறம் போய்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா குழந்தைகளுக்கு அவங்களோட வாழ்க்கையை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடும், கட்டாயங்கள் வந்துடும். அப்போ அவங்களோட வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிட்டு போகும்போது அப்போ அந்த பெண்ணாகப்பட்டவர் தனிமைப்படுத்தப்படும் போது அப்பொழுது அவளோட வந்து எண்ணங்கள், அவளோட இதயம் எல்லாமே வந்து அப்போ தான் வந்து சுக்குநூறாக உடையுது. ஒரு பலனற்று போய் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, தனிமையான ஒரு சூழ்நிலை, அதுதான் வந்து அந்த பெண்ணை வந்து ரொம்ப 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 பாதிக்குது. குழந்தைகளை சொல்லியும் தப்பு இல்லை, அவங்க சூழ்நிலையை பார்க்குறாங்க. அப்போ விட்டு எல்லாம் வெளிக்கு போனோன்னா தனிமை ஃபீல்குள்ளே போய் அவங்க ரொம்ப ஒரு துன்பமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியது இருக்குது. இப்போ காலம்னு எடுத்துட்டிங்கன்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் காலம். அதில் வந்து ஆண் தனியாக இருந்தாலும் சரி, பெண் தனியாக இருந்தாலும் சரி, அது ஒரு பெரிய துயரம். அதனால் எந்த பெண்களாக இருந்தாலும் நான் சொல்கிற ஒரே வார்த்தை அதுதான். யாராக இருந்தாலும் சரி, ஒரு துரதிர்ஷ்டவசமாக வாழ்க்கை இல்லாமல் போயிடுச்சு, ஆணுக்காக இருந்தாலும் சரி, பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்கவுங்க அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றவாறு ஒரு துணையை கண்டிப்பாக தேடித்தான் ஆகணும். இல்லைன்னா வாழ்க்கையும் போராட்டம், காலங்கள் போனதுக்கப்புறம் தனிமை ஒரு சரியான போராட்டம் ஆகிடும். ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு இதாக போகுது. அந்த மாதிரி இருக்கிற பெண்களை யாராக இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு கொஞ்சம் வயசில் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, அது பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யார் அண்ணன் தம்பிங்க இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வருமானத்தை செஞ்சு வைங்க. இதெல்லாம் கடந்து போன நிறைய பெண்களோட வாழ்க்கையில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயங்கள். அப்படிலாம் அவங்களாம் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு அவ்வளோ ஒரு துன்பத்தில் இருக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான் அவங்களோட வாழ்க்கை வந்து எதை சார்ந்து எப்படி போகணும்னே தெரியாது. அவங்களோட ஆசை பாசங்கள் எல்லா ஒரு இதையும் தொலைச்சிட்டு அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. அதனால் சுற்றி இருக்கிறதையும் பார்க்காதீங்க, பிள்ளைகளை சார்ந்து வாழாதீங்க. பெண்ணாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், வைராக்கியம் நம்ம யாராவது சொல்லிடுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு கடைசியில் வந்து ஒரு தனிமையான ஒரு இதுக்குள்ளே போகும்போது ரொம்ப ரொம்ப கொடுமையான அது ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சவங்களோட வாழ்க்கையை நான் பார்த்ததில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சரி, வாழ்க்கை சரியில்லைன்னா மாற்று வாழ்க்கை தாராளமாக ஏற்றுக்கலாம். சரிங்களா? அதில் ஒரு தப்பும் கிடையாது. எல்லாம் நமக்கு நாம தான் வாழ்ந்து பழகிக்கணும். பிறருக்காக வாழ்ந்து வாழ்க்கை வீணாக போயிடும். பிறர் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்க்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் நான் பெண்ணாக இருக்கிறவங்க தனிமையில் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கணும். இந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயங்கள்லாம் மாற்றணும். சரிங்களா? கடைசி வரையும் ஒரு கணவன் இறந்துட்டாங்க. இப்போ காலம் மாறி போயிடுச்சு. யாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இருந்தாலும் இல்லைனாலும் அது எப்படி போகிறாங்க. அப்படிலாம் வந்து
எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப ஒரு கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ரொம்ப கரெக்டாக நம்ம சரியாக இருக்கணும், நம்ம கணவனுக்கு உண்மையாக இருக்கணும், இறந்தாலும் அந்த கணவனுக்கு உண்மையாக இருக்கணும், சமுதாயத்துக்கு உண்மையாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கணும், சுற்றி இருக்கிறவங்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், நம்ம நினச்சி வாழ்கிற வாழ்க்கை அது அவங்களுக்கு நரக வாழ்க்கை. நரகமாக தான் இருக்கும். சுற்றிலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், சரியாக இருக்கும். ஆனால் அவங்களோட வாழ்க்கையை பற்றி நரகமாக இருக்கும். வாழ்கிற வாழ்க்கையை சரியான முறையில் வாழ்ந்துட்டு போயிருங்க, அமைதியான ஒரு வாழ்ந்துட்டு போயிருங்க. இந்த மாதிரி இருக்கிற பெண்களை யாரும் அவதூறு பேசாதீங்க, தப்பாக பேசாதீங்க. அவங்களுக்கு ஒருத்தவங்களை சூஸ் பண்ணுறாங்கன்னா சூஸ் பண்ணி வாழ்ந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்குது. கடைசி காலத்தில் ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு துணை இல்லாமல் வாழ்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதனால் மக்களே இதை புரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கணவனை இழக்கிற பெண்கள் தயவு செய்து வைராக்கியன்றதை காட்டி வாழாதீங்க. எந்த ஒரு வைராக்கியமாக இருந்தாலும் காலப்போக்கில் உடஞ்சி சிதைக்கப்பட்டுரும். அதனால் அந்தந்த காலத்தில் ஏற்றவாறு மறுமணம் செய்து கொள்வதில் தவறே இல்லை. நன்றி, வணக்கம்.